வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோங்குரா சட்னி, புளிச்சக்கீரை தொகையல்னு சொல்லலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆந்திரா சைடெலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர்லேயும் ஃபேமஸ் தான், இருந்தாலும் ஆந்திரா சைடு ரொம்ப ஃபேமஸுங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கத்தை புளிச்சக்கீரை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிளேட்டில். கொஞ்சம் வர கொத்தமல்லி, 3 வரமிளகாய், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வச்சுருக்கேன், 3 வரமிளகாய் வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய், ஒரு 2 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரை வாங்கி சுத்தப்படுத்தி நல்லா அலசிட்டு ஒயிட் கிளாத்தில் போட்டு கொஞ்சம் காத்தாட விட்டு, அதான் கொஞ்சம் உலர விட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்து தான் வதக்கினேன். அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கிங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வர கொத்தமல்லியும் அந்த வரமிளகாயும் போட்டுடணும். எண்ணெயில் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுடணும். கீரை போட்டு மறுபடியும் கீரை போடணும். கீரை போட்டு மொத்த கீரையும் அதில் போட்டுடணும். கீரையை போட்டுட்டு நம்ம கரண்டியால் நல்லா கிளறி விடணும். நம்ம அந்த ஃபஸ்ட்டில் தாளிக்கிறது மாதிரி போட்டோம் இல்லைங்களா, வர கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாலாம் அதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். இந்த கீரையாக கூட வதங்கணும். கீரையோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மாறிக்கிட்டு வரும். அப்போ தான் நல்லா வதங்குதுன்னு அர்த்தம். கீரையோட கலர் சுத்தமாக நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் போயிட்டு கலர் மாறணும் நல்லா. அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்லா இது வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கொஞ்சம் வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி சப்போஸ் எண்ணெய் தேவைப்பட்டாலும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கணும். ஏன்னா இது நல்லா வதங்கணும். எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் இது அடி பிடிக்கும். கைவிடாமல் வதக்கணும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் கீரை நல்லா வதங்கி வரணும். இப்படி நல்லா வதக்கி விடணும். நல்லா கீரையோட கலர் நல்லா மாறணும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய், வரமிளகாய், அந்த தனியா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விடணும். நான் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு தான் சேர்க்குறேன். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு போட்டு, நான் கல் உப்பு போடுறேன், நீங்கள் தேவையான சால்ட்டு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது ஒன்றா சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். அந்த ஈரத்தன்மை போகணும் கொஞ்சம் நம்மளுக்கு. அந்த பச்சை வாசனையும் போகணும், வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையும் நம்மளுக்கு மாறணும். அது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இது ஊறுகாய் மெத்தட் தான். நல்லா வதக்கணும். பூண்டு போட்டு மறுபடியும் வதக்கணும். நல்லா வதக்கி விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொருள் கெடாமல் இருக்கும். ஆமாம், வெங்காயம் போடுறதுனால கெட்டுடுமோன்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக கெடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா 15 நாள்லேருந்து 20 நாள் வரையிலும் கூட நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி இருக்கும்.
நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னே கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு நம்ம தேவைப்பட்ட அளவு வெளியில் எடுத்துக்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா, அதாவது டிஃபனுக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சைடாக வந்து ஊறுகாய் மாதிரி வச்சு தொட்டுக்கலாம். மிளகா கிள்ளி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அரைச்சி வச்சுக்கிற அந்த கீரையை எடுத்து நான் போடுறேன். அதில் நம்ம வந்து கீரை, வரமிளகாய், தனியா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சோம், வதக்கிட்டு. இப்பயும் நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாமல் வதக்கணும். அந்த எண்ணெயில் வந்து நல்லா அந்த கீரை வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீரையோட ஸ்மெல்லே தெரியாது, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஊறுகாய் மாதிரி. நல்லா வதக்கி விடணும். வெங்காயம், பூண்டு, இந்த கீரை எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். இது ஈஸியான ரெசிபி தான். ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்குது, தெரியுதுங்களா? கலர் இன்னும் மாறுது பாருங்கள். இப்போ நம்ம இதை வதக்கிறதுலையே அந்த வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வெந்துடும். அந்த ஈரத்தன்மைலாம் போயிடும். நல்லா கொஞ்சம் அடிக்கடி கிளறி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த கீரையில் பாருங்கள், கேஃபில் அங்கங்கே எண்ணெய் அந்த குப்பிளிச்சு பப்புள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அது அப்போ வந்து நம்மளுக்கு கீரை ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 75% கீரை இதுவாகிடுச்சு. திரும்பவும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி வதக்கி கொஞ்சம் நேரம் கேப் விட்டு வதக்கி விட்டு இப்போ நல்லா ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் இருக்கணும், சிம்மில் இருக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது. கீரை வகையிலேயே முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து இது எல்லா கீரையும் நல்லது, இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. முருங்கைக்கீரையும் இந்த கீரையும் ரொம்ப நல்லது. அடிக்கடி நான் உணவில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஓரெல்லாம் எண்ணெய் அந்த பபுள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கீரை நல்லா வெந்த பிறகு தான் அந்த பபுள்ஸ் வரும். இப்போ எடுத்து பவுலில் மாற்றுறேன். இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் எழுதுங்க. இப்போ பவுலில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மூடி போட்டு மூடாதீங்க, ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா 15 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னே கொஞ்சம் சின்ன பவுலில் எடுத்து நம்ம வெளியே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெளியில் இருந்தாலும் 1 வாரம் வரையிலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஈரப்படக்கூடாது. நம்ம ஸ்பூனில் தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம கையிலேருந்து ட்ராப்பாக தண்ணி விழக்கூடாது. அப்படி ஈரம் படாமல் காற்று போகாமல் இருந்தால் கண்டிப்பாக வெளியில் இருந்தால் கூட ஒரு 5 or 6 days நல்லாயிருக்கும். ஆமாம், இது ஊறுகாய் மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.